அல்லமா? கலக்கமில்லை கலக்கமில்லை, நம்ம நம்பினோர்க்கு கலக்கமில்லை. கலக்கமில்லை கலக்கமில்லை, நம்பினோர்க்கு கலக்கமில்லை. சிங்கக்கேதியில் தள்ளினாலும் தீசூளையில் கட்டி போட்டாலும், சிங்கக்கூடையில் தள்ளினாலும் தீசூளையில் கட்டி போட்டாலும், வல்லதேவன் நாமக்குள் இருப்பதனா, வல்லதேவன் நாமக்குள் இருப்பதனா. சிங்கமும் நெருப்பும் என்ன செய்திடும்? கலக்கமில்லை கலக்கமில்லை, நம்பினோர்க்கு கலக்கமில்லை. சொல்லுங்க, கலக்கமில்லை. சொல்லுங்க, கலக்கமில்லை, நம்பினோர்க்கு கலக்கமில்லை. நீங்க கை தட்டி அப்படி என்ன பண்ணா, இந்த அடி மட்டும் நீங்க பாடுங்க. இப்பதான் சீரசாலையில் தள்ளினாலும் சங்கிலியால் கட்டி போட்டாலும், சீரசாலையில் தள்ளினாலும் சங்கிலியால் கட்டி போட்டாலும், வல்லதேவன் நாமக்குள் இருப்பதனால், வல்லதேவன் நாமக்குள் இருப்பதனால், சீரையும் சங்கிலியும் என்ன செய்திடும்? கலக்கமில்லை நம்பினோர்க்கு கலக்கமில்லை. கலக்கமில்லை. சத்தமா பாருங்க. செங்கடலும் சூழ்ந்து வந்தாலும், எரிகோமதில் தடை செய்தாலும், செங்கடலும் சூழ்ந்து வந்தாலும், எரிகோமதில் தடை செய்தாலும், வல்லதேவன் நாமக்குள் இருப்பதனால், வல்லதேவன் நாமக்குள் இருப்பதனால், செங்கடலும் எரிகோவும் என்ன செய்திடும்? செங்கடலும் எரிகோவும் என்ன செய்திடும்? கலக்கமில்லை கலக்கமில்லை, நம்பினோர்க்கு கலக்கமில்லை. கலக்கமில்லை கலக்கமில்லை, நம்பினோர்க்கு கலக்கமில்லை. அவரை நம்பினீங்கன்னா கலக்கம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, துக்கம் இருக்காது. நாம ஏதோ ஆண்டரை ஊருக்க மாதிரி தொட்டுக்கிறது. சோகமா வருது ஆலயத்துக்கு, ஒரு வாஞ்சா, ஒரு தாகமா, ஒரு சந்தோஷம் வரதே இல்லை. தேவட ஆலயத்துக்கு போனா அனல் பறக்க நம்ம பாடுவோம், அனல் பறக்க நம்ம வர்ஷிப் பண்ணுவோம். அந்த எண்ணத்தோடு வரணும். ஏன்னுடா ஆண்டவர் விசாரிக்கணுமே இதுதான். இங்கே வந்தால் உலாவுவார், கண்ணீரை துடைக்கிறதே இதுதான். சண்டே நாட்களில் எங்கேயும் போகக்கூடாது. புரியுதுங்களா? என்ன சீக்கிரம் முடிக்கல, அந்த வார்த்தை விட்டு இந்த செய்து தேவட ஆலயத்தில் வந்தால் நீங்கள் முழுகி போகணும். ஆபிரகாம் சொல்ல, இன்னும் ஒரு சில பேச துணிந்தேன், ஆண்டவர் கோபம் வராது இருப்பதாக. அந்த அளவுக்கு பேசுகிறாரு. உங்களுக்கு ஆண்டோட பேச விருப்பம் இல்லையா? ஆண்டோட பேச உங்களுக்கு விருப்பம் கிடையாதா? அவரோட நடக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஏன் அந்த டைமே பார்த்துட்டு இருக்கிறீங்க? எங்களுக்கு தெரியாதா உங்களை அனுப்பணும்னு சொல்லி? உங்களை மாதிரி தான் நானும் வரோம், நாங்களும் வரோம். எங்களுக்கு பசி இருக்காதா? புரியுதுங்களா? நீங்கள் என்ன பண்ணோம்? நம்மளுடைய ஆண்டோட வயிறாக இருக்கக்கூடாது. என்ன பண்ணும்? உலகத்தில் இருக்கிற பாருங்கள் எவ்வளோ தாகமாக ஓடுறாங்க. ஓகே, சரி, நேரடியாக ஆண்டு வார்த்தை கடந்து போகலாம். ஏசாயா 53:4. கவனிங்க, ஸ்டார்டிங் வருது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். போதண்டா, துக்கங்களை சுமந்தார். இன்றைக்கு தலைப்பு துக்கங்களை சுமந்தார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. மறுபடியும் வசனத்தை, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட அர்த்தம், உங்க எல்லா பாரத்தை நான் ஏற்றுக்கிட்டோமா? இது எதுக்காக நீங்க பாரப்பட்டு இருக்கிறேன்? உங்க துக்கத்தை நான் சுமந்துக்கிட்டேன். இல்ல ஒரு பாட்டு பாடுங்க, இயேசு சுமந்து கொண்டாரே, இனி நான் சுமக்க தேவையில்லை பாடுறீங்க. ஆனா அது என்ன பண்ணுங்க, அது வாழ்க்கையில அதை நீங்க ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க. ஏசப்பா எல்லாத்தையும் சுமந்துட்டாரு, இனிமேல் நான் ஏன் சுமக்கணும்?
ஏன் துக்கமா இருக்கணும்? எப்ப வந்தாலும் முகம், எத்தனை பிரேயர் பண்ணாலும் அந்த முகத்தை ஒரு சந்தோஷம் இல்லை கிறிஸ்தவங்களுக்கு. எந்த நேரம் துக்கம் தான். மறைஞ்சு மறைஞ்சு எங்கெங்கேயோ போறீங்க, ஆனாலும் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. ஏன் சந்தோஷம் இல்லைன்னாக்கா, நீங்க முழங்கால மடக்கி ஆண்டு தேடும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த மெய்யான சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்குமா? இப்படிதான் அவர் துக்கத்தெல்லாம் சுமந்துக்கிட்டாராம். இனிமேல் நீங்க சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னாக்கா அவர் பாரத்தை ஏற்றுக்கொண்டார். யோவான் 16:20 வாசிங்க. நல்ல சந்தோஷமா வாசிங்க, முகம் கலைச்சா இருக்கட்டும். ஆனாலும் உங்க துக்கம் ஒரு அடி பாருங்க போலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ஆமென். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். ஸ்டார்டிங் எப்படி வருது? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். கவனிங்க, உங்க துக்கம் சந்தோஷம் மாறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க அனுபவிக்கணும். நீங்க என்ன பண்ண? அழுது புலம்புவீர்கள். உலகமோ கிறிஸ்துவங்க அழுதா உலகத்தானுக்கு சந்தோஷம். அடுத்தது, நீங்க துன்பப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் இந்த மாசம் உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷம் மாறப்போகுது. ஆண்டவர் எல்லா நெருக்கத்தை நீக்குவாரு. உங்க சங்கீதம் டைப்னா ஓடி போயிடும். புரியுதா? லீவ் விட்டாக்கா எப்படி பொண்ணுங்க அம்மா வீட்டு ஓடி போறாங்களோ அதே போல அம்மா வீடு சாத்தானுக்கு அம்மா வீடு பாராளும், நமக்கு அப்பா வீடு. ஒரு பொண்ணு அடிக்கடிக்கு அம்மா வீட்டுக்கு போனா அந்த பொண்ணு புருஷனுக்கு கீழ்ப்படியாது. ஏன்னா அம்மா இல்லாதவங்க சொல்லி கொடுக்கும். அடிக்கடிக்கு அம்மா வீட்டுக்கு போறத கட் பண்ணுங்க முதல்ல. அது லீவு கிடைச்சா போதும், உடனே போயிடும். காரணம் அப்படி அவர் மனைவி அழைச்ச உடனே புருஷன் போயிடக்கூடாது கூட. அப்படி போனீங்கன்னா நீங்க பிரிமினியா ஆயிடுவீங்க. உட்காருங்க, எழுந்துவீங்க. அம்மா வீட்டுக்கு எப்பாச்சும் ஒரு முறை தான் போகணும். புரியுதுங்களா? அதனால என்ன பண்ணும்? உங்க துக்கம் சந்தோஷம் மாறணுச்சுனாக்கா நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர் நோக்கி நீங்க பார்க்கணும். அவர் சம்மத நித்தம் நீங்க காத்திருக்கணும். காத்திருப்பீங்களா? ஏசியா 60:20 மெசேஜ் போகல, உங்களுக்கு அவுட்லைனா தரேன். இப்போ ஏசியா 60:20 இல்லை, கர்த்தரோ உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் எப்ப முடியும் சொன்னாக்கா ஆண்டவர் உனக்கு வெளிச்சமா வரும்போது. அவர் யாரு? அவர் தனிக்கப்பா வெளிச்சம். கர்த்தர் வெளிச்சமா இருப்பார். அந்த வெளிச்சத்தை நீ வரும்போது உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் பார்த்து கேட்பாரு, எங்க இருக்கிற? ஆண்டவரை உம்மோட பேசி கொண்டிருக்க நாட்கள்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. எனக்கு நான் உம்மோட பேசாம நான் வேறொரு சத்தத்தை கேட்டோம், அன்னைக்கு எனக்கு துன்பம் வந்துருச்சு. அவர் ஒளியில இருந்தா கண்டிப்பா உங்க துக்கம் சந்தோஷம் மாறும். அந்த ஒளிக்குள்ள வந்தா இருளெல்லாம் போயிடும். இருள் என்ன? பாவம். பாவம் எனப்பட்ட இருள் உனக்குள்ள போனுச்சுனாக்கா அந்த ஒளியாக இயேசு கிறிஸ்துவை தேடி வர வேண்டும். வந்தீங்கன்னா உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். இறைமையா 31:13 31:13 எப்படியா? ஆனந்த கழிப்பாக மகிழ்வார்கள். என்னவா? உங்க சந்தோஷத்தை உங்க துக்கத்தை என்ன பண்ண போறாரு? சந்தோஷம் மாற்ற போகிறார். நீங்க என்ன பண்ணுங்க? அப்படியே துக்கமா இருக்கிறீங்களா? இனிமே துக்கமா இருக்க கூடாது. என்னங்க எங்க போயிட்டு வரீங்க? அக்னி முகாம் மீட்டிங் போயிட்டு வரேன். அப்படியா? பட்டி எறியலையே நீ எங்க போயிட்டு வரீங்க? பிரதர் நீங்க வராம போயிட்டு பிரதர், எழுப்புதை கூட்டு போனமே, அப்பயே நீ எழுப்பாம இருக்கிற, அப்படியே இருக்கிறீங்களே. ஒரு நாள் கூத்து தான். அன்னைக்கு போயிட்டு வராம போற அன்னைக்கு தான் சொல்லுவாங்க நல்லா இருந்தது. அடுத்த நாள் ஏன் முகம் உனக்கு 7 முகம் மாதிரி இருக்கு? எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் ஆண்டோட பிள்ளைங்க.
அவர் மீட்டிங் போயிட்டு வரோம். பிரதர் எங்க போறீங்க? பிரதர் பயங்கர மீட்டிங் பிரதர் அது. அப்படி போனதும் அப்படியே ஆண்டவர் எங்க உலாவினாரு. ஆனா இங்க என்ன படம்? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் மீட்டிங் போயிட்டு என்ன சொல்றீங்க நீங்க? பிரதர் அங்க ஆண்டு உலாவினாரு. அப்ப உனக்குள்ள இல்லையா? உனக்குள்ள அனுதினம் ஆண்டு உலாவிட்டே இருக்கணும். அந்த உலாவை ஆண்டவர் என்ன பண்ணுச்சுனாக்கா நீ பார்த்துட்டே இருக்கணும். ஆண்டவர் உலாவலன்னு சொன்னாக்கா நீ ஏதோ தப்பு செஞ்சிருக்கிறேன்னு அர்த்தம். ஆண்டவர் போயிட்டாருன்னு அர்த்தம். அதனால தினமா செக் பண்ணீங்க, ஆண்டவர் இருக்கிறீங்களா? அப்ப சொல்ல மகளே இருக்கிறோமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பரிசுத்தம் இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன். நீ தகாத காத்த செஞ்சா நான் போயிடுவேன். ஓகேவா? இப்போ ஒரு சிலரோட வாழ்க்கையில இருந்த துக்கத்தை நம்ம சொல்றோம் உங்களுக்கு. மத்தேயுல 19:22. பிரியமானவர்களே நல்லா கவனிங்க. ஒரு வாலிபன், இத 16 வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வந்து நோக்கி நல்ல போதகரே, நல்ல கவனிங்க, சொல்லும்போது சொல்ல நல்ல போதகரே, எந்த நன்மை நான் செய்யணும்? நித்திய ஜீவனை அடைய வேண்டும், நான் பரலோகத்துக்கு போகணும், நம்மோடு இருக்கணும், அதுக்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். முதலாவது காரியம் ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும். நித்தியத்துக்கு போகணும்னு சொன்னாக்கா கற்பனை கை கொள்ள வேண்டும். கற்பனை என்றால் கையில வச்சிருக்கீங்களே அந்த பரிசுத்த வேதாகமம், அதை எழுதியிருக்கிற பிரகாரமாக நீங்க ஜீவிக்கணும்னு அர்த்தம். வாழணும். இன்னைக்கு கையில எல்லார் கையிலும் பைபிள் இருக்கிறது, பைபிள் வாசிக்கிறீங்க, ஆனா அது மாதிரி வாழ்றது இல்லை. நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இதை மாதிரி நீங்க வாழ்ந்தீங்கன்னாக்கா உங்க வாழ்க்கையில கஷ்டம் வராது. இப்படி வாழ்ந்தா நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. இதுபடி வாழ்ந்தா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? மாயமலமா இருக்க மாட்டீங்க. என்ன பண்றீங்க? இதன்படி என் கற்பனை கை கொள்ளு அப்படின்னா இதை வாசித்து இதை மாதிரி ஜீவிக்கணும்னு சொல்றாரு. கீழே வாசிங்க. கவனிங்க. கொலை செய்திருப்பாயாக, விபச்சாரம் செய்திருப்பாயாக, களவு செய்திருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இதெல்லாம் சொல்லி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அவன் சொல்றான் 20 வாசிடா. அவன் என்ன பண்றான்? நம்ம ஞானமா பேசுறது நினைச்சுக்கிட்டு, ஆண்டவரே இதெல்லாம் என்னுடைய சிறுவயது முதற்கொண்டே நான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னா என்கிட்ட என்ன குறை இருக்குதுன்னு கேட்கிறான். இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்குது? அவர் நீதிமாருமே நினைச்சுக்கின்னு நான் எல்லாத்தையும் சரியா இருக்கிறேன். சில பேர் அப்படிதான், நான் சரியா இருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன். ஆண்டவருக்கு தெரியாது நீ எதுல வீக்கு, எந்த பாயிண்ட பிடிச்சா நீ தடுமாறும் அவருக்கு தெரியும். ஆண்டவரே நான் எல்லாத்தையும் சிறுவது முதற்கொண்டு நான் கடைபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னா என்கிட்ட வேற என்ன குறை இருக்குது? குறை இல்லாத யாரும் இருக்க முடியாது. நீதிமான ஒருத்தமே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு. அவன் யாருன்னு சொன்னாக்கா ஐஸ்வர்யவான், நல்ல பணம் உள்ளவன். ஆண்டு பார்த்தாரு, நீ பூரண ஐஸ்வர்யன்னு சொன்னாக்கா உனக்கு உண்டானதெல்லாம் விட்டு தரித்திரனுக்கு கொடு. கொடுத்தானா? 17 வாசிக்கும் போதுதான் 22 வாசிக்கும். 22 மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடினால் இந்த வார்த்தை கேட்ட உடனே துக்கம் அடைந்து போயிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில பணம் வந்த உடனே குணம் மாறிடுது, பணம் வந்த உடனே ஸ்டைல் மாறிடுது, பணம் வந்த உடனே நடம் மாறிடுது. பணம் வந்ததும் யாரும் மதிக்க மாட்டேன்றோம். 1 தீமோத்தேயு 6:17 கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். 1 தீமோத்தேயு 6:17. 1 தீமோத்தேயு 6:17. ஐஸ்வர்யம் உள்ளவங்க இருமாப்பான சிந்த நட செருக்கா நடக்கும். அது பேச்சு திமிரா இருக்கும். பணம் அவசியம்தான். ஆனா என்ன பண்ணுச்சுனாக்கா அங்க என்ன பண்ணுது? ஐஸ்வர்யம் உள்ளவங்க இருமாப்பான சிந்தை உள்ள இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல நிலை இல்லாதது அழிஞ்சிரும். அது மேல நம்பிக்கை வைக்காதீங்க. எரேமியாவுல 29:23. எரேமியா 9:23 வாசிங்க.
நல்லா கவனிங்க. சில பேருக்கு நல்ல ஞானம் இருக்கும். சில பேர் பேசுறாங்கன்னா அவங்க என்ன நினைச்சு பேசுவாங்க, நம்ம ஞானமா பேசுறோம், நம்ம பேசுனா அவங்க எதிராளிங்க பேச முடியாது அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்ண அப்படி நினைச்சு பேசுவாங்க. அப்ப என்ன சொல்லப்படுகிறது, ஞானவான் மேன்மை பாராட்ட வேண்டாம். கொஞ்சம் எங்காச்சும் ஜிம்முக்கு போயிட்டு வந்தாக்கா அப்படியே பாடி கட்டி நடக்கிறது தெரியல. ஆம்பளை பிள்ளைங்களாம் என்ன பண்ணுங்க, வாலி பிள்ளைங்களாம் ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன்னு அப்படியே அப்படி அப்படியே காலை தூக்கி விட்டு ஒரு பட்டனை கைட்டிவார். எதுனா ஒரு பாடி ஏறிடுச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுவார், இப்படிதான் நடப்பார். பார்த்தீங்களா, இப்படி கையை ரக்க என்ன பண்ணோம், செத்துவான கோயிங்க எப்படி இருக்கும், ரக்கா அப்படி இருக்கும், அந்த மாதிரி நான் காட்டி நடப்பார். புரியுதா? ஆமாம். அவர் சரியாக என்ன பண்ணார், ஸ்டில் எடுத்துக்குவார், செல்ஃபி எடுத்துக்குவார். புரியுதுங்களா? அவர் என்ன பண்ணாரு, சும்மாவும் வலிப்பாரு. ஏன்னு சொன்னாக்கா பாடி ஏறிச்சுல, வீல் சண்டை வலிப்பாங்க. வேண்டாம், ஒரு சிக்கன் குனியா வந்தா போதும், முன்னால் நடக்க முடியாது. அப்ப அந்த பாட்டு பாடு, நடக்க முடியல டாடி நடக்க முடியல. எதுக்கு, நீ பெருமையா நடந்தல, அதனால எல்லாம் போயிடும். அப்புறம் வாசிங்க. ஐஸ்வர்ய ஆண்டு தான் தராரு, அது சம்பாதிக்கூடிய பலன் அவர் தான் தராரு, அதை குறித்து மேன்மை பாராடாதீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, என்னோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு தெரியுமா, என் பேங்க் எவ்வளவு தெரியுமா, பணம் பணம். புரியுதா? அதை குறித்து மேன்மை பாராடாதீங்க. நீங்க நிற்கிறது நாளைக்கு இருப்பு நிச்சயம் கிடையாது. அதனால என்ன பண்ண, ஆட்டம் ஆடக்கூடாது, அடங்கி இருக்க வேண்டும். பணம் வேணும் தான், ஆனா பணம் உனக்கு ஜீவன் கிடையாது. அதனால மேன்மை பாராட்டாதீங்க. இது மொத்தமா சொன்னாக்கா கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்ட வேண்டும். புரியுதுங்களா? வாயில் எப்போதும் துதி இருக்கணும், எப்போதும் ஜபம் இருக்கணும், ஆராதிக்கணும், ஆண்டு வார்த்தை கேட்கணும், ஆலயத்துக்கு போகணும். அவரை குறித்து மேன்மை பாராட்டணும், ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட கூடாது. புரியுதுங்களா? நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படிதான். அந்த வாலிபம் வந்தான், ஆண்டு வார்த்தை கீழ்ப்படாம போயிட்டான். போனதுனால ஐஸ்வர்யான் பரலோகத்தில் பிரவேசிக்கிறது அரிது. 23 வாசிங்க, முதல்ல வாசிங்க. 19 மத்தேயு 19:23. போதும். ஐஸ்வர்யவான் பணம் உள்ளவங்க பரலோகத்துல போறது ரொம்ப கஷ்டம். ஏன் கேட்டா மத்திய 6:21 வாசிங்க. உங்க பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்க இருதயம் இருக்கும். ஒரு பீராவில் ஒரு 10 லட்சம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோமே, அந்த இடத்துல அந்த பீரோ பக்கத்திலே நான் 10 வாட்டி நடக்கிறேன், அந்த பீரோவில் இருக்கிறது எனக்கு தெரியாது. நீங்க என்ன பண்ணுங்க, கிச்சன்ல குழம்பு தாளிச்சிருப்பீங்க. என்ன ஐயா 10 வாட்டி பீரோனே நடக்கிறாரு, தொட்டு நடக்கிறாரு. அவர் என்ன பண்ணுங்க, குழம்பு தாளித்தை விட்டுட்டு இங்க வந்து நின்றுவீங்க. என்னங்கய்யா, இப்போ உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் இருதயம் இருக்கும். நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. எப்படியா ஆத்மா ஆதாயப்படுத்தணும், நீ வெறுங்கையா போக கூடாது. ஆண்டு சொல்லி வெறுங்கையா என்கிட்ட வராதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டு சமூகத்துல நீ வெறுமையா போக கூடாது. போனா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாரு. ஒரு ஆத்மாச்சும் இவ்வளவு காலமா வருமே, ஒரு ஆத்மா கொண்டு வந்துக்கிறீங்களா? கொண்டு வரல. டோக்கன் கொடுக்கும்போது மட்டும் பாருங்க, எங்க ஓர வீட்டுக்கு தரலங்க, என் மாமிக்கு தரல, இதை மட்டும் கேட்டு வாங்கிடுவோம். அவருக்கு டோக்கன் வாங்கிட்டா சண்டை போடுவோம். என்ன கெட்ட என்ன உனக்கு, நீங்க மட்டும் வாங்கிட்டீங்க, ஒரு வார்த்தை சொல்லலையே, நீங்க மட்டும் ரட்சிப்பட்டீங்களா, ஒரு வார்த்தை சொன்னீங்களா? பக்கத்து வீட்டில் உன் ஃப்ரெண்டுக்கு சொன்னீங்களா? சொல்லலை. மற்ற எல்லாம் பேசுவோம். படம் நல்லா இருந்ததுடா, 3 மணி நேரம் போனதே தெரியல. அங்கே 3 மணி நேரம் உட்கார முடியுது, இங்கே மட்டும் உட்கார முடியாது. புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணோம், அந்த வாலிபன் துக்கமாக போயிட்டான், நித்திய ஜீவன் அவன் இழந்துட்டான். அப்போ ஆண்டு சொல்லும்போது உனக்குள்ள குறைய சுட்டி காட்டுவாரு, மகன் இந்த குறை இருக்குது, மாத்திக்கோ, உன் இருதயம் என்ன சார்ந்து இருக்கட்டும், நீ உலகத்தை சார்ந்து வாழாத. இப்படிதான் வாலி பிள்ளைங்களோட எண்ணங்கள்லாம் சிதறும். எப்படா முடிப்பாங்க, என் ஃப்ரெண்டு வருஷம் நானே மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்களே, இதெல்லாத்தையும் ஒழிச்சிடுங்க. இதெல்லாம் ஒரு நாளைக்கு உங்களை பாதாளத்தை கொண்டு போய் நிறுத்திடும். ஓகேவா? நம்பர் 1 ஞாபகம் வச்சுங்க. முதல் யாரு? வாலிபன். 2வது சொல்றேன் உங்களுக்கு, லூக்கா
24:17. அப்பொழுது அவர் ஆ. அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழிநடந்து, ம். ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டிருந்த காரியங்கள் என்னவென்று கேட்டார். போதும். இந்த இடத்துல பார்க்கும்போது எம்மாவூர் சீசர்கள் 2 பேர் துக்கமா போறாங்க. 13 வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அன்றைய தினமே ஆ. அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான ம். எம்மா என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் என்ன ஒருவர் வர்த்தமானங்கள்? ஆண்டவரை இயேசு உயிர் தெழுந்தார். அவர் சொன்னாரு 3 உயிர் தெழுந்திருப்பேன். அதை குறித்து அவங்க பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ எருசலேம் வந்து எம்மாவூருக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 7 அல்லது 8 கிலோமீட்டர், அதாவது மைல் தூரம் இருக்குது. அப்படி கணக்கு போட்டா நான் அப்படி கணக்கு போட்டு பார்த்தேன், 12 கிலோமீட்டர். 12 கிலோமீட்டர்னா இங்க இருந்து மின்ட்டுக்கு அளவுக்கு. இப்போ என்ன பண்ண அப்படி பேசிட்டே போறாங்க. என்ன பேச போறாங்க? இப்படி அவர்கள் இல்ல நான் சொல்லிடுங்க. என்ன பேச போறாங்களா? ஆண்டவர் இயேசு உலகத்தில் இருக்கும்போது நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் சொன்னாரு. இன்னைக்கு 3ஆவது நாள் என்ன நடந்ததோ என்று சொல்லி அவைகளை குறித்து அவங்க பேசிட்டே போகும்போது அடுத்த வருஷம் வாசிங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் ஆ. இயேசு தாமே சேர்ந்து ஆ, அவர்களுடைய இப்ப என்ன பண்ண? ஆண்டவர் 3ஆவது நபரா அங்க சேர்ந்துக்கிட்டாரு. இப்ப நான் என்ன பண்றேன்? நீங்க இருக்கிற வீட்டு பக்கமா அந்த பக்கம் போறேன். எனக்கு அடையாளம் தெரியும், நீங்க பார்த்துருக்கிறீங்க. என்னை பார்த்து நீங்க தெரியாதுன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒல்லியா இருக்கிறாரு, எனக்கு அடையாளம் சொல்லுவீங்க. புரியுதா? ஏழு தோலுமா இருப்பாரு. எனக்கு அடையாளமா தான் ஒல்லியா ஒரு பாஸ்டர் வருவாரு. ஓகேவா? அப்ப ஆண்டு இயேசு 3ஆவது சேர்ந்துக்கிட்டாரு. யாருன்னு தெரியல. காரணம் ஏன்? அடிக்கடிக்கு பார்த்துருக்கணும், பேசியிருக்கணும், பழகி இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் என்ன பண்ணோம், அடிக்கடி ஃபோன் பண்ணுறோம். ஃபோன் பண்ணும்போது நம்ம ரெகுலராக பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு தெரியும். சில பேருக்கு ஃபோன் பண்ணாக்கா சொல்ல பாருங்க, யார் என்னுடைய இதில் அலோ வந்தோம் பிரைஸில் ஆட்படுது, இது யாருன்னு தெரியும் இந்த சவுண்டு. இன்னொருத்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர், பிரைஸில் இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது யார் சொல்லுவாங்க எனக்கு தெரியும். இன்னொரு சொல்லுங்க, சொல்லுங்க பிரதர். ஏங்கடா ரெகுலராக போனதாலும் அவங்க வாய்ஸ் எனக்கு கேட்குது. சொல்லுங்க பிரதர். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான், அலோ அலோனாலும் எடுக்க மாட்டார். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அவன் ஃபோனே எடுப்பான். இது இவர் தான் எனக்கு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? அப்போ என்ன புரியுதா உங்களுக்கு? நாம பழகணும். பழகினா தான் ஆண்டவர் சாயல் தெரியும். பழகினா தான் அவருடைய சத்தம். ஒன்று சத்தத்தாச்சும் அவங்க என்ன பண்ணுறோம் தெரிஞ்சிருக்கணும். சத்தமும் தெரியல, ஆண்டவர் சாயலும் தெரியல. எவ்வளோ தூரம்? இதை 12 கிலோமீட்டர் தூரம் என்ன பண்ணாங்க, நடந்து போகிறாங்க. அதில் பார்த்தா மைல் கணக்கு போட்டிருப்பாங்க. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தா பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. அவரை பற்றி தெரியல. நல்லவன் நிறைய பேருக்கு உன் கூட ஆண்டு இருக்காரா இல்லையான்னு உனக்கு தெரியல. ஏன் தெரியும் சொன்னாக்கா, அவரோட நீ பழகல, பேசல, நடக்கல, உட்காரல, அவர் நோக்கி பார்க்கல. அதனால இயேசு யாருன்னு தெரியல. எதை குறித்து பேசிட்டு போறாரு? வேத வாக்கியங்களை குறித்து பேசி கொண்டு போகிறார். அப்ப கூட தெரியல. புரியுதுங்களா? அப்போ வேத வாக்கியம் குறிச்சவங்க சொல்லும் போது அந்நியனாதான் நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? இயேசுவை நீங்க அந்நியனா நினைக்கிறீங்களா? உங்க கூட தான் இருக்கிறாரு, உங்க கூட தான் பேசிட்டு இருக்கிறாரு. யாருன்னு தெரியல உங்களுக்கு. எவ்வளவு கஷ்டமா இருக்குது இல்ல? ரொம்ப ரொம்ப கஷ்டம். 25 வாசிங்க. அப்பொழுது அவர் ஆ. அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயமுள்ளவர்களே. புத்தி இல்லாத மந்த இருதயம். புத்தியும் இல்ல, இருதயம் மந்தமா இருக்குது. புரியுதுங்களா? சில பேர் இப்போ போனதும் ஒருத்தர் கேட்பேன், ஆலயத்துக்கு போனீங்களா? போனோம். என்ன மெசேஜ் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, மந்த இருதயமா இருந்தாக்கா என்ன பேசுறாங்கன்னே தெரியாது. இப்போ நீங்க போய் வீட்டில் கேட்டால் சொல்லணும், நீ என்னம்மா தலைப்பில் பேசினாங்க சொல்லுங்க. சொல்லுங்களா, சத்தமா சொல்லுங்க. அவ்வளவுதான், இது சொல்லணும். மந்த இருதயமா இருந்தாக்கா, என்னடி பேசினாரு சொல்லிட்டு அம்மாவுக்கு தெரியாது, பொண்ணுக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது, பையனுக்கும் தெரியாது. எதுக்கு வந்தீங்க சர்ச்சைக்கு? நீங்க என்ன நினைப்பீங்க, இவர் வந்து நின்னால இவர் லேட்டாக தான் முடிப்பார், அந்த எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும். புரியுதுங்களா? அப்படியே ஜவு மாதிரி இழுத்தும் போவார்.
இவர் கையில் மைக்கு கிடைச்சா போதும், இதெல்லாம் நீங்கள் உள்ளுக்குள்ள நினைப்ப எங்களுக்கு தெரியும். நாங்கள் உங்களை மாதிரி தான் வந்திருக்கிறோம். நீங்கள் அந்த மாதிரி என்ன வச்சிங்கனாக்கா நீங்கள் சர்ச்சை வரத வேஸ்ட்டு. ஆண்டவர் பேசுனாக்கா 3 நாள் வரைக்கும் சாப்பிடாம இருந்தாங்களாம். அந்த மாதிரி இருந்தாக்கா நெக்ஸ்ட் டைம் கூப்பிட மாட்டீங்க. வேணாங்க, அவர் என்ன பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் இழுக்கிறாரு, எனக்கு பசி, வயிறு கிள்ளுது. உனக்கு தான் வயிறு இருக்குதா? எனக்கு வயிறு இல்லை. அது யோசனை பண்ணி வராதிங்க. நான் சொல்றேன், நீங்க முடிக்கிறீங்க. மனுஷன் அப்பத்தான மாத்திரமல்ல பிழைப்பானு எழுதி இருக்கிறத. அப்ப ஏன் டைம் பாக்குறீங்க? எங்களுக்கு தெரியாது எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொல்லி. ஓகேவா? ஓகே, என்ன வாசிங்க இப்போ? மந்த, அதாவது பார்க்கும்போது புத்தி இல்லாத மந்த இருதயம். அவன் என்ன பண்ணும்? ஆண்டவரே அது வேண்டாம், எனக்கு தசையான இருதயம் எனக்கு தாங்க, உணர்வுல இருதயம் எனக்கு தாங்க, தெளிந்த இருதயம் எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கணும். கேட்டா தான் பக்கத்தை வரது யாரும் உனக்கு தெரியும். அது பக்கத்தில் இருக்காது. எவ்வளோ காலத்தை கேட்டு அவங்க வாங்கியிருக்கலாம். ஓகேவா? ஆனால் மந்தமாக இருக்குது. 30 வாசிங்க இப்போ. அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இப்போ என்ன பண்ணாங்க? அவர் அப்புறம் போகிறத போல என்ன பண்ண காணப்பட்டாராம். போகும்போது என்ன பண்ணாங்க? அந்த நாட்களில் சூரியன் வந்து அஸ்தமித்த பிறகு போகக்கூடாது, அங்கேயே தங்கி மறுநாள் தான் போகணும். அதனால வருந்தி கேட்டுக்கிட்டாங்களாம், நீ எங்களோடு கூட என்ன பண்ணணும், சாப்பிடணும்னு சொல்லி. அவர் சாப்பிடும்போது என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிட்றாரு. நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்? நான் பண்ணுற ஜெபம் ஆத்திரம் சோத்திரம் ஆமே. என்னது என்னது? இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, நான் பண்ணுற ஜெபம் முடிச்சு ஜெபம் பண்ண போறீங்களா? என்னத்துக்கு? இந்த அளவுக்கு உயரமாக சாப்பாடுக்கு நான் வரேன். என்னது? நடிச்சு ஜெபம் பண்ணுவோம். சில பேர் என்ன பண்ண சொன்னாங்க, அது கூட பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? என்ன பண்ணுவோம்? முடிச்சு கதை. புரியுதுங்களா? ஓகே, நல்லதுதான். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் என்ன பண்ண, அப்பம் விட்டு அவன் கீழே வாசிங்க, அவர் கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. எப்பொழுது? எப்ப நீங்க செபிக்கிறீங்களோ, செபிக்க ஆரம்பிச்சீங்களா உனக்கு ஆவிக்கு கண்கள் காணப்படும். மாம்ச கண்கள் ஆண்டவர் பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணும்? ஆண்டவரே உம்மை பார்க்க முடியாத என் கண்களை திறந்தருளும், என் ஆவிக்கு கண்களை தாரும் என்று சொல்லி கேட்டீங்கன்னாக்கா உன் கண் பளிச்சுன்னு தெரியும். பக்கத்துல இருக்கிற ஆண்டவர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வாசிங்க. அவ்வளவுதான், போயிட்டாரு. காரணம் ஏன்? இத்தனை 12 கிலோமீட்டர் நடந்து வந்தாரு. யாருன்னு தெரியல. இருக்கும்போது பயன்படுத்தணும். இருந்தா ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் சொல்லி கேட்டு வாங்கியிருக்கலாம். அவங்க தான் உணர்வே இல்லையே, புத்தியே இல்லையே. அவங்க கண்களும் குருடா இருக்கிறத, மந்த இருதமா இருக்கிறாங்களே, எப்படி ஆண்டவரோட பேச முடியும்? போயிட்டாரு. இப்ப பேசுகிறாங்க பாரு, அடுத்த வசனம். பாத்தீங்களா? அவர் நம்மளோட பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? புரியுதுங்களா? போயிட்டதுக்கு அப்புறம் தான் கொழுந்து விட்டு எரியுது. நிறைய பேர் அப்படிதான் என்ன பண்ணாங்க, உதாரணம் போயிட்டு வந்தார், நல்லா ஃபயர் கேம்ப் வச்சாங்க. எங்க மாறுன? எத்தனை பவர் கேம்ப் போயிட்டு வந்திருப்பீங்க, எத்தனை அபிஷேகம் கொடுத்து போயிட்டு வந்திருப்பீங்க தெரியாம. போங்க வேணாம்னு சொல்ல, மாற்றம் இருக்கணும், கனி இருக்கணும், உன் வாழ்க்கையில தங்க திருப்பம் காணப்படணும். அப்படி இல்லாத பட்சத்துங்கள நீ எத்தனை மீட்டிங் பண்ண வேஸ்ட் தான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்ன பண்ணாங்க? ஆண்டவர் இயேசு போய்விட்டார். இப்போ என்ன யோசிப்பாங்க? ஐயோ இத்தனை மைல் தூரமா நடந்து வந்தாரு, எதுவுமே கேட்காம போயிட்டோமே. புரியுதுங்களா? இங்க மறுபடியும் ஓடுறாங்க எல்லாம். இனி வாழ்க்கையில ஏன் வாழ்க்கை துக்கம்னு சொன்னாக்கா, ஆண்டு பக்கத்துல இருந்தோம், நீ அப்படியே எதுவும் கேட்கல, உடனே பேசல, அவர் யாருன்னு தெரியல உனக்கு. இனிமே என்ன பண்ண? ஆண்டவரே எனக்கு இந்த மந்த இருந்து எனக்கு தேவையில்லை, எனக்கு தெளிவான இருந்து எனக்கு வேணும். என்ற கண்கள் கூட இருக்கிறது ஆண்டவர் நோக்கி பார்க்காதபடிக்கு எனக்கு தெளிவான கண்களை தாரும் என்று சொல்லி கேட்கணும். ஆண்டு சமூகத்துல அவர் பக்கத்துல அப்பம் விட்டு தரும்போது கூட அவன் என்ன பண்ண, அதுக்கப்புறம் கண்கள் திறக்கப்படுகிறது. போகும்போது கூட ஆண்டவரே இத்தனை நேரமா என் கூட போய் இருந்தீங்களே, ஏதாச்சும் தாங்கன்னு கேட்கல. போனதுக்கு அப்புறம் தான் பேசிக்கிறாங்க. அவர் பேசும் இருதயம் கொழுந்து விட்டு உங்களுக்கு என்னது? என் வயிறா எரியுது. இப்போ அவங்க இருந்தும் கொழுந்து விட்டு எரியுது. நம்ம என்ன பண்ண? திட்டின்னு இருக்கிறோம் உள்ளுக்குள்ள. இன்னும் எப்போ எத்தனை பாயிண்ட் எடுப்பான தெரியலையே இல்லையா? சில பேர் பின்னாடி பேசிக்குவாங்க,
அவர் எப்போ 11 மணி தான் முடிப்பாரு. ஏன் அதே எண்ணத்தில் இருக்கிறீங்க? அப்போ என்ன செய்வீங்க? அப்போ இங்கே உட்காந்துருக்கணுமா? அந்த எண்ணெல்லாம் வரல. சரி, கடைசி ஒன்று மாத்திரம், ஏன்னா நிறைய பேர் சொல்ல முடியும். கடைசி ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் 2:3 வாசிங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 2:3. ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க. பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான். கவனிங்க, நான் வந்ததான் கேட்டேன், ஐயா என்னையா இது காணமே? நெகேமியா வாழ்க்கையில பார்க்கணும், தேவ ஆலயத்து மேல வைத்ததான அந்த பாரம் பார்த்தீங்களா? என்னுடைய தங்கப்பா முதியவர்கள் அனுசரித்து வந்த எருசலேம் அந்த ஆலங்க இடிக்கப்பட்டிருக்கிறத சுட்டி அடிச்சிட்டாங்களே. நான் எப்படியா துக்கமா இருக்காம இருக்கிறது? வேலை தான் இருந்தது. ஆனாலும் அவர் அந்த செய்தியை கேட்ட உடனே அவர் துக்கமாயிட்டாரு. உங்களுக்கு இதை பார்க்கும்போது உங்க மனசுல ஒரு துக்கம் இல்லையா? ஐயோ, மழை காலம் வந்தாக்கா உள்ள உட்கார முடியாது, ஆராதிக்க முடியாது. அந்த பாரம் உங்களுக்கு வரணும். நான் வாசிமா. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, ஆ நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன். நான் என்ன பண்ண? போய் யூதாக்கு போனோம். எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, கட்டும்படி என்ன அனுப்போம். எனக்கு வேலை முக்கியம் கிடையாது. எனக்கு முக்கியமான வேலை ஆலயத்தை கட்டுற வேலை தான் முக்கியம். அதை குறித்து நான் என்ன பண்றேன்? நீ இதுவரைக்கும் ஒரு நாளும் உன் முகம் துக்கமா இருந்ததே இல்லையே, நீ சந்தோஷமா இருந்த, இது ஏன் முகம் துக்கமா இருக்கிறது? சரி, நாங்க போகணும். நான் போகும்போது என்ன என்ன பண்ண? நிருபத்தை எழுதி தாங்க, எந்த தடை இருக்கக்கூடாது. ஆலயத்தை கட்டுறதுக்கான மரத்தெல்லாம் வெட்டி எடுத்து வர்றதுக்காக எனக்கு பர்மிஷன் தாங்க. அப்படி ஆகட்டும். எவ்வளவு காலம்? இன்ன காலம் ஆகும். புறப்பட்டு போ. 1ஆம் அதிகாரத்துல 3 நாள் கொஞ்சம் வாசிங்க. அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் வீழ்ந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் அனுபவிக்கிறார்கள். அதான் முக்கியம். எருசலேம் அலங்கம். இப்போ ஐயா சொன்னாங்க ஆலயத்தை குறித்து. ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆலயத்துல பங்கு உண்டு. நீ கல்லா இருக்கலாம், நீ சிமெண்டா இருக்கலாம், நீ மணலா இருக்கலாம், நீ ஜல்லியா இருக்கலாம், கம்பியா இருக்கலாம், ஒயரா இருக்கலாம், டியூப்லைட்டா இருக்கலாம். எல்லாம் சேர்ந்தாதான் ஆலயம் அழகா இருக்கும். நிறைய தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீ கொடுத்து பாருங்களேன். அவர் ஆவிக்கிற தகப்பன் அப்பா பிள்ளைங்கிட்ட கேட்கிறாங்க, இது உரிமை, நீங்க தான் செய்யணும், நமக்கு பொறுப்பு இருக்கிறது. நீ கதவா இருக்கலாம், ஜன்னலா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருந்துட்டு போங்களேன், அப்பதான் இது அழகா இருக்கும். ஒருவே இல்லை முடியல, என்னால் அதிகமாக பண்ண முடியாது, நான் சுண்ணாம்பா இருக்கிறேன், ஓகே, சந்தோஷம்தான். ஆலயத்தை என்ன பண்ண கட்டுறதுக்கு அவருக்குள்ள அந்த பெரிய தாகம் பாரம் வந்தது. அந்த பாரம் வரணும். வாசிமா. நீங்க செய்யணும். முதல்ல என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும், அது அப்புறம் இருக்கட்டும். நீங்க ஆண்டு சமயம் உட்காருங்க. உட்கார்ந்து துக்கித்து உபாசித்து மன்றாடி அவரை நோக்கி பரவாயில்ல. இப்ப என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. முதல் காரியம், ஆண்டவரே இந்த ஆலயத்துல கட்டுறதுக்கு ஒரு அளவு சொல்லுவாங்க, இவ்வளவு ஆகும்னு சொல்லி. 1 லட்சம் சொன்னாக்கா 1.5 போயிடும். நம்ம போறது ஒரு குழி தோண்டிங்கனாக்கா அந்த மறுபடியும் அந்த மண் நீங்க உள்ள போட்டீங்கன்னாக்கா அது போல 3 மடங்கு போடணும். 1 மடங்கு சொன்னாங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 மடங்கு ஆகும். அப்ப என்ன பண்ணுங்க? உங்களால முடிஞ்சத. யாத்திராமத்துல 25:2 கொஞ்சம் வாசிங்க. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தமர நூலும் சிவப்பு நூலும் வெள்ளிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு
இதெல்லாம் நீ தருவீங்களா? சித்தின் மரமும் ஒன்று வாசிங்க. 25 யாத்திராமம் 25 1 2 வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி ஆ அவர்களுக்கு சொல்லு. சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுத்தவன் எவனோ ஆ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. பார்த்தீங்களா? உற்சாகமாக கொடுத்தீங்களா வாங்கிக்குவோம். யாருக்கு தரீங்க? பாஸ்டர் தரீங்களா? கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. உங்க கணக்கு அங்க போகிறது. 35 வாசிங்க. உங்களுக்கு உண்டானதிலே ஆ. கர்த்தருக்கு ஒரு காணிக்கை உங்களுக்கு உண்டானதுல 5000 தேவையில்ல. என்னால 1000 ரூபாய் தான் கொடுக்க முடியும், 500 ரூபாய் தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு உண்டானது ஒரு காணிக்கை தர முடியாதா? இதற்கு செலவு பண்றோமே, டாக்டர் எழுதி கொடுத்துருக்கா நீ ஸ்கேன் எடுக்கணும். அவர் சொல்லுவார் இது எவ்வளவு, இது 4000 ஆகும். உடனே என்ன பண்றோம்? இது செஞ்சிடறோம். இல்லைனாக்கா நம்ம உடம்புக்கு டேஞ்சரு, உயிருக்கு டேஞ்சர் சொல்லி பார்த்துடுறோம். ஆனா தேவோட ஆலயம் வச்சு ஆண்டு சொல்றாரு உங்க வீடெல்லாம் நல்ல மச்சுப்பான வீடா இருக்கிறது. ஆனா என் வீடு பாருங்க எப்படி இருக்கிறது, இடிக்கப்பட்டிருக்கிறது, சுட்டு அடிச்சுட்டாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நெகேமியா என்ன பண்றாரு? ராஜா கிட்ட முறையிடுறாரு. புரியுதுங்களா? இப்ப நெகேமியாவுக்கு வாங்க. 2ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது. கவனிங்க, ஆண்டோடைய கரம் உங்க மேல நன்மையா இருந்தா இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அவர்களுக்கு அறிவித்தேன் சொல்றாரு. நான் ராஜா கிட்ட கேட்டுக்கிறேன், மரத்தெல்லாம் தரேன்னு சொல்லிக்கிறாரு. நீங்க என்ன பண்றீங்க? அவங்க என்ன பண்ணாங்களாம்? கீழே வாசித்து பாருங்க. அப்போது அவர்கள் எழுந்து கட்டுவோம். அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாரும் என்ன பண்ணாங்க? வாங்க எழுந்து கட்டுவோம், எழுந்து கட்டுவோம். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்தா இந்த ஆலயம் மகிமையாய் காணப்படும். கீழையும் பாருங்க, மேலையும் பாருங்க. எழுந்து கட்டுவோம் வாருன்னு சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தன் கரங்களை திடப்படுத்தினார்களாம். ஒவ்வொருத்தர் கரமும் திடப்படணும். இப்படி அப்படியே சோர்ந்து நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பாஸ்டர் தரேன், பாஸ்டர் தரேன். அப்படி இல்லை, கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. புரியுதுங்களா? அதாவது அவங்க காசு போட்டு தான் அதிகமாக செய்வாங்க. பாருங்க, ரெஸ்டாரண்ட் போட்டுக்கிறாங்க. நீங்க என்ன உங்களால முடிந்த ஒரு காணிக்க. உபாகமம் 16 16 15 வாசிங்க. ஆனாலும் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடு வராமல் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக வெறுங்கைய வரக்கூடாது. உங்களுக்கு ஆசை வேணும்னு சொன்னாக்கா ஏன் சமுத்திர வெறுமையா வராத. நீங்க வெறுமையா வரீங்கல்ல, நாங்கெல்லாம் இந்து இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம்? பிடி காணிக்க போடுவோம். சும்மா போக முடியாதாங்க. ஆனா ஆண்டு சொல்றாரு உன்னால முடியும், கண்டிப்பா முடியும். நிறைய தேவையில்ல, கொஞ்சமா சிறு துளி பெருவெல்லாம் சொல்லுவாங்க. கொடுத்து பாருங்க, அது ஆண்டு கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஓகேவா? கண்டிப்பா செய்வாரு. நிகம வாழ்க்கையில பார்க்கும்போது ஜனங்களோட சொன்னார் அவ்வளவுதான். அந்த நல்ல வேலைக்காக தன் கரங்களை திடப்படுத்தினார்கள். புரியுதா? ஆலயம் கட்டப்பட்டது. அதை பார்க்கும்போது நீங்க அப்புறம் 3ஆம் அதிகாரத்தை வாசிங்கனாக்கா, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு 1-2 வாசிங்க பார்ப்போம். 3ஆம் அதிகாரத்துல ஒரு 1-2 3 4 அந்த அதிகாரம் ஃபுல்லா ஒவ்வொரு குடும்பம் என்ன பண்ணாங்க? சபையை பழுது பார்த்து கட்டினார்கள். வாசிமா 3ஆம் அதிகாரத்துல எதனா ஒன்று வாசிங்க, உங்களுக்கு பிடிச்சத எல்லாம். இந்த வருஷம் 3 வாசிங்க, 4 வாசிங்க, 5 வாசிங்க, வாசிங்க. 1-2 வாசிங்களேன். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் ம் அவன் சகோதரனாகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கின்ற கொம்மை முதல் அனனியாளின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். அடுத்தது அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள். பாத்தீங்களா? ஒவ்வொரு மனுஷனா கட்டுறாங்க. உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. நீங்க அதிகாரத்தை ஃபுல்லா வாசித்து பாருங்க. கீழே 4 வாசிங்க. 3-4 வாசிங்கம்மா. அக்காலத்திலே அவனுடைய பட்டணங்களை எல்லாம் பிடித்தோ அவர்களிடத்தில் அவர்கள் அருகே கோசின் குமாரனாகிய ஊரியாவின் மகன் ஓரேமோத் பழுது பார்த்து கட்டினா நீங்க என்ன பண்ணுங்க? வீட்டுக்கு சென்று நெக்ஸ்ட் டைம் வரும்போது பழுது பார்த்து எத்தனை முறை வருதுன்னு சொல்லி சொல்றீங்க. கோடு போட்டுங்க. 3ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு போய் வாசிங்க. பழுது பார்த்து கட்டினார்கள். ஒவ்வொருத்தரும் பொறுப்பு இருக்கிறது. நான் இந்த கார்னர் கட்டுறேன், நீங்க அதை கட்டுங்க, அந்த பக்கம் கட்டுங்க. புரியுதுங்களா? நீங்க கல்லா இருங்க, மண்ணா இருங்க, ஜல்லியா இருங்க, இரும்பா இருங்க, ஜன்னலா இருங்க, கதவா இருங்க. அவன் என்ன பண்ண? பழுது பார்த்து கட்டினார்கள். ஓகேவா? 4-14 வாசிங்க.
அதை நான் பார்த்து எழும்பி ம் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி ஆ. அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். யாருக்கும் பயப்படாதீங்க. நீங்க ஆலயத்தை கட்டும்போது தடை வரும், எதிர்ப்பு வரும். யாருக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து கவனிங்க, மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் ஆ. உங்கள் குமாரர்களுக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றார். யுத்தம் பண்ணுங்க, நீங்க முழங்கால மடக்குங்க, செபிங்க. இப்ப 6ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. 6ஆம் அதிகாரத்துல 15 16 வாசிங்க. நீங்கள் 15 16. அலங்கமானது ஆ. 52 நாளுக்குள்ளே கட்டப்பட்டு எஸ்தர் சொல்லும்போது எப்ப ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க? வெள்ளிக்கிழமை. ஆண்டு ஒரே ஒரு செகண்ட்ல இடத்தை மாற்ற முடியும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? குரல் கொடுக்கணும், எழுப்பி கட்டும் வாருங்கள் என்று சொல்லி எல்லாரும் புறப்பட்டு வரணும். சபையில இந்த வாரத்தை என்னென்னலாம் ப்ரோக்ராம் இருக்குது எல்லாத்தையும் கண்டிப்பா வரணும். ஒரு வீட்டு காட்டேஜ் மீட்டிங் வச்சாக்கா கண்டிப்பா வரணும் எல்லாருமே. அங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வருவாங்க சொல்லி செஞ்சு வச்சிருப்பாங்க. நீங்க போக மாட்டேன்றீங்க, சீரியல்லே உட்கார்ந்துருது. சில பேர் என்ன பண்றது, அழகா அப்படி சொல்லுவாங்க, ஏன் நிலைமைலாம் ஆண்டுக்கு தெரியுங்கா, சும்மா தான் வீட்டில் உட்காந்துருக்கோம். ஆனா கேட்டாக்கா அந்த வார்த்தை சொல்லும். அதுக்கப்புறம் மாமா மேல பழிய போடும். நான் வரலாம் தான் நினைச்சேன், அதுக்குள்ள மாமா வந்துட்டாரு. மாமா வந்து என்ன சொன்னாரு, போவதுன்னு சொன்னாரா? அது ஒரு சாக்கு. உனக்கு தான் தெரியுமாக்கா மாமா பத்தி, அவர் சூடா போடணும் சாப்பாடு. ஆனால் இத்தனை நாள் எப்படி போடுங்க? ஓகேவா? வாசிங்க. அப்படியே அலங்கமானது ம். 52 நாளைக்குள்ளே எவ்வளவு பெரிய ஆலயம் பாத்தீங்களா? அது சுமார் 7 வருஷம், அது கட்டுறதுக்கு 7 வருஷம் ஆனது. 50 நாட்களுக்குள்ள பழுது பார்த்து கட்டினார்கள். ஏன்? எல்லாரும் பொறுப்படுத்திட்டாங்க. இந்த சபையில இருக்கிற எல்லாரும் பொறுப்படுத்திட்டாங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஐயா சொல்லுவாங்க, ஐயா வேலைப்படாம இருந்து நல்லபடியாக தங்கப்ப கட்டி முடிந்தது. அல்லேலூயா. கீழே சரி மேலே சரி எல்லா வேலைப்படும் இனிதான் முடியணும். ஓகே, அது கண்டிப்பா நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன். ஓகேவா? எலூல் மாதம் ம். 25ஆம் தேதியிலே முடிந்தது. ஆ. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது ஆ. எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான ஆ. அனைவரும் கண்டபோது மிகவும் முனையற்று போய் ஆ. இந்த கிரியை அவ்வளவுதான். அவன் என்ன பண்ண, வெட்கப்பட்டு போயிட்டாங்களாம். எப்படி கட்டினாங்க? நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தா எதையும் சாதிக்க முடியும். சில யாராச்சும் ஒருத்தர் சில வேலைகளை நல்லது செய்யும்பொழுது, நான் பேப்டிஸ்ட் சர்ச்சு தான் ஆரம்பத்தில் இருந்தேன். அப்படி என் வேலை நினைச்சுன்னா காலையில் இருந்து ஆலயத்தெல்லாம் பெருக்கி பாயெல்லாம் போட்டு எல்லாம் செட் பண்ணி வைக்கும்போது ஒருத்தர் வருவார், நீ ஏன் இதை செய்கிற? பாவி, நான் நல்லது செய்யும்போது அவனும் செய்ய மாட்டான், செய்வேனா நான் அதை காலையில் வாங்க மாட்டேன். புரியுதா? நீ செய்யல, நீ கிளம்பு. நான் ஆலயத்துக்கு செய்கிறேன், நான் கத்தனும் செய்கிறேன், அது கெடுக்குது ஒருத்தர் வருவான், நீ ஏன் செய்கிற? இருக்கு பிரதர், யானா செஞ்சுட்டு போட்டோம். அந்த மாதிரி யானா சொன்னாக்கா அவங்க கூட ஜாயிண்டாக வச்சுக்காதீங்க. அந்த மாதிரி ஆளை முதல்ல பண்ண அனுப்பிடுங்க. சேர்ந்து செஞ்சா பரவாயில்ல, செய்கிறேன்னு கெடுக்கிறாங்க பாருங்க. ஏன் செய்கிறேன்? இது என்னுடைய ஆலயம், நான் செய்வேன். பாய் படுத்துன தப்பா? பெருக்குறது தப்பா? நான் பெருக்குவேன், பாய் போடுவேன், தண்ணி எடுத்து வைப்பேன், எல்லாத்தையும் செட் பண்ணி வைப்பேன். அவ்வளோதான். போய் குளிச்சுட்டு வந்து உடனே வந்துடுவேன் ஆலயத்துக்கு. புரியுதுங்களா? வெட்கப்படக்கூடாது. நீ வேலை செய்யும்போது மட்டும் தடுப்பான், தடுக்கிறவங்க கூட சேராதீங்க, கட் பண்ணி விடுங்க அந்த ஐக்கியத்தை. ஓகேவா? இப்படின்னா வாசிங்க. இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி அவ்வளவுதான், அவரால் கைப்பிடி வந்தது. கை தட்டுங்களேன். அப்ப நம்ம ஆலயம் நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஃபோன் பண்ணி கேட்பேன், ஐயா வேலைப்பட முடிந்ததா? மிக நேர்த்தியா நடந்தது, மேலையும் சரி கீழும் சரி மிக அழகாய் நடந்தது. நம்ம நினைப்பதுக்கு மேல ஆண்டு பிளான் வச்சிருப்பாரு, கண்டிப்பா செய்வாரு. இப்ப 8:9 வாசிங்க. நெகமியா 8:9 நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஜனங்கள் எல்லோரும் ஆ நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபொழுது அழுதபடியால் இல்ல நெகமியா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தானா? வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் ஆ. நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது ஆ. அழுதபடியா ஆ. திர்ஷாதரா எனப்பட்ட ம். நெகேமியாவும் வேதபாரகரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ம். ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, ஆ. இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு இந்த நாள் உங்களுக்கு கர்த்தருக்கு பரிசுத்தமான பரிசுத்த நாள், நீங்க துக்கப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? ஏன்? வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆக போகுது. நாங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது அது முடிய போகுது. நாங்க மகிமையாய்
மழை வந்தாலும் சரி, எது வந்தாலும் கவலை இல்லாம ஆராதிக்க போகிறோம். அதனால நீ என்ன பண்ண, விசாரப்படாதீங்க. வாசிமா அதை. இது துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார். இன்னும் அழக்கூடாது. ஏன் சொன்னா கட்டி முடிச்சாச்சு இல்ல, பின்னும் அவன் அவர்களை போதும். புரியுதுங்களா? அவன் என்ன பண்றாரு, நீங்க அமெரிக்க நம்பிக்கை தேவ பலன், நீ உட்கார்ந்தா போதும், கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். அப்போ நெகேமியா அன்னைக்கு அழுதாரு, எனக்கு துக்கமா இருந்தாரு. இன்னைக்கு என்ன பண்ண, யாரும் அழாதீங்க. எதுக்காக அழுதணும், அந்த காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, கட்டுப்பட உதவி செய்தார். அநேக கரத்தை ஏற்படுத்தினார். எவ்வளவு சந்தோஷம். ஐயா கூட நாம எல்லாம் ஒன்று சேர்ந்தோம்னாக்கா கண்டிப்பா இது மகிமையான சபையா காணப்படும். செய்வாரு, செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வாரு. அதுக்காக ஒதுக்கிடாதீங்க. இது யார் ஒதுங்க கூட சந்தோஷமா, நாங்கெல்லாம் எங்களால காசு கொடுக்க முடியாது, ஆனா என்ன பண்ணுவோம், கொளுத்து வேலை செய்வோம். அப்பெல்லாம் நாங்கெல்லாம் வாலி பிள்ளைங்க, என்னால் செங்கல் எடுத்து தர முடியும், கலவை கலந்து தர முடியும். அந்த வேலை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். புரியுதுங்களா? ஏன்னு சொன்னாக்கா ஆள் கம்மி பண்ணலாம். நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், ஆளு தேவையில்லை, சித்தாலாம் தேவையில்லை, நாங்களே தண்ணி என்ன பண்ணுறோம், கொண்டு வந்து ஊற்றுறோம், கல் எடுத்து தரோம். நம்ம தான் வேலை செய்யுதுன்னா என்ன பண்ணுவோம், நம்மளே செய்ய மாட்டோம், செருவினே விட மாட்டோம்ல, ஆக்ஷன் பண்ணுவோம். வந்துடுறா யாரா செஞ்சுட்டோன்னு சொல்லக்கூடாது. நீ செய், உன் கணக்கு அங்கே எழுதுவார். மகனே, எனக்காக இந்த காரியத்தை செஞ்சபடினால உன்னை வாழாக்கம் தலையாக்குவேன். ஓகேவா? செய்வார். எல்லாம் வாங்க, நான் கூட வரேன், சேர்ந்து செய்வோம். என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம். செஞ்சா நாளை எப்படி இருக்கும், மகிமையா இருக்கும். எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே. அதே போல என்ன படிச்சோன்னாக்கா 3 காரியத்தை பார்த்தோம். யார் யாரு? வாலிபன், எம்மாவூர் சீசர்கள், 3வது நெகேமியா. நான் இதோட முடிக்கிறேன். ஏன்னு சொன்னாக்கா நீங்க திட்டுவீங்க, இது மேல போனாக்கா பயிர் கத்துது, எனக்கு சுகர் பேஷண்ட்டு, மயக்கம் வருது, புரியுதா? ஆனால் என்ன பண்ண சொன்னாக்கா இங்கே பாட்டு பாடும், வாதை உந்தன் கூடாரத்தை பாடிட்டு தான் சொல்லியிருக்கோம். அது கிள்ளுதுக்கா வயிறு. இது ஒன்று என்ன பாடு பண்ண, வாதை உந்தன் கூடாரத்தை அன்னைக்கு அது பாடு பாட்டு வயிறு கிள்ளுது. என் நிலமை அவருக்கு நான் புரிய போகுது. அவர் பாட்டும் பேசிங்க எடுக்கிறாரு. எனக்கு மட்டும் வயிறு இல்லை, எனக்கு எதுவும் சுகர்லாம் கிடையாது, ஆனால் வீட்டில் டப்பாவில் இருக்குது. ஓகே, சரி, அப்படியே நம்ம கண்கள் மூடுவோம். நல்ல ஆண்டவரே, உங்க துக்கம் சந்தோஷம் மாறும். யார் யார் என்னென்ன துக்கத்தில் வந்திருக்காங்களோ எல்லாம் உங்களுக்கு தெரியும். உனக்கு மறைவாண்டு ஒன்றுமே இல்லைப்பா. இங்கிருந்து போகும்போது என் துக்கத்தெல்லாம் ஆண்டு மாற்றி விட்டா, நான் இனி கலங்க மாட்டேன், கண்ணீர் வடிக்க மாட்டேன், துக்கமா இருக்க மாட்டேன், நான் இப்போ மகிழ்ச்சியோட புறப்பட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன். நீங்க எங்க பாவத்தை சுட்டி காட்டும் போது நாங்கள் அதை தங்கி ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும், சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பார்வை நாங்கள் பரிசுத்தமாய் காணப்படணும் ஐயா. நீங்க எங்களோடு நடக்கும் பொழுது அதை நாங்கள் உணரணும். எங்களுக்கு உணர்வுள்ள இருக்க எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவே நீங்க தாங்கப்பா. எங்க கூட பேசும்பொழுது எங்க இருக்க கொழுந்து விட்டு எரியணும். அது மாத்திரமில்லை, ஆலயம் இப்படி இருக்கும்போது எப்படியோ தூங்க முடியும்? நெகேமியா தூங்கலையே. அவர் தயங்கப்பண்டு துக்கித்து உபாசம் பண்ணி அழுது ஜெபம் இருப்பான். அதனுடைய பிரதிபலன் கட்டி முடிக்கப்பட்டது. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்கப்பா. அது போல நாளையும் தங்க இனிதாக கட்டி முடிக்க உதவி செய்யும். ஒவ்வொரு விதத்திலும் பேசும். ஐயா ஆண்டவரே, இவ்வளோ பாடப்படுறாங்க, இவ்வளோ கனி விடுறாங்கப்பா. ஆனால் தேவத்தமா ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசி எல்லாரும் வரணும், நாங்கள் எல்லாம் ஒன்று போகக்கூடி இந்த ஆலயத்தை கட்ட எங்களை துரிதப்படுத்தும், எங்களை உற்சாகப்படுத்தும். இந்த ஆலயம் உம்முடைய ஆலயம், நீங்கள் வாசிக்கிற இடம்பா. அதனால இந்த இடத்துல உள்ள பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் செபிக்கிறோம். சமத்தளிப்பி சாட்சியம் இயேசு நாமத்துக்கு.